नमो प्रस्थाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी इति नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसारी गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा ஓகே ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அத்தியாயம் 7 பூர்ணத்தின் ஞானம். நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட், பூர்ணத்தின் ஞானம். ஸோ போன கிளாஸ் வரை என்ன பார்த்துன்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ அந்த இது ஷேர் பண்றேன். ஆறாவது அத்தியாயத்தின் கடைசியில் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, பக்தி யோகா தான் சிறந்தது அப்படின்றார். அனைத்து யோகா முறைகளையும் வந்து 6 அத்தியாயங்கள்ல வந்து கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார். அதில் பக்தி யோகா ரொம்ப ரொம்ப அருமையானது. இப்ப வந்து அந்த 6.47 அப்படி பாத்தீங்கன்னா, மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் என்னை நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்றார். சோ கிருஷ்ணர் வந்து மற்ற யோக முறைகளை விட பக்தி யோகா மிக சிறந்தது. பக்தி யோகா பயிலும் ஒரு பக்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றது சொல்றார். சோ எப்படி பக்தி யோகா பண்றதுன்னா, மனதை ஒருநிலைப்படுத்தி கிருஷ்ணரை தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு. கிருஷ்ணரை பத்தி தியானம் பண்ணா கிருஷ்ணரை பத்தி தெரியணும். சோ கிருஷ்ணரை பத்தி தெரியணும்னா கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு இந்த அத்தியாயத்துல வந்து பூர்ணத்தின் ஞானம். கிருஷ்ணர் அவரை பத்தி சொல்றாரு, அவரோட விபூதிகள் பத்தி சொல்றாரு, அவரோட சக்திகள் பத்தி சொல்றாரு, அவரோட எனர்ஜிகள் இதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த அத்தியாயத்துல வந்து 7வது அத்தியாயத்துல வந்து எப்படிப்பட்ட மக்கள் என்னுடன் வருவார், அதாவது வந்து ஆன்மீகத்தில் தேர்ந்தெடுப்பார், 4 வகையான மக்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வரமாட்டார், அது பத்தி அந்த மாதிரி விஷயங்களும் சொல்றாங்க. சோ ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். சோ இந்த 7வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் 3 வசனம், ஃபர்ஸ்ட் 1, 2, 3 இந்த 3 வசனம் வந்து அறிவை பற்றி பேசுறார்கள். எப்படிப்பட்ட அறிவு, என்ன மாதிரியான அறிவு, அந்த அறிவின் பயன் என்ன. முதல் வசனத்துல வந்து அந்த அறிவு வந்து என்ன பயன் தரும் அப்படின்றது சொல்றாங்க. 2வது வசனத்துல வந்து எப்படிப்பட்ட அறிவுன்னு கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட அறிவு வந்து கிருஷ்ணர் கொடுக்க போறாரு அப்படின்றது வந்து சொல்றாங்க. 3வது வசனத்துல வந்து அதுக்கான தகுதி என்ன அப்படின்றத சொல்றாங்க. சோ முதல் வசனம், நம்ம சிந்து மாதாஜி இருக்கீங்களா? இருக்கிறேன். நீங்க மொழிபெயர் மட்டும் படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருந்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ கேட்பாயாக. சோ வந்து இங்க வந்து சந்தேகமின்றி முழுமையாக அறிந்து கொள்வதற்கு கிருஷ்ணரிடம் கேட்க வேண்டும். சோ கேட்பது, செவி கொடுத்து ஆன்மீக சொற்பொழிவை கேட்பது, கிருஷ்ணரை பத்தி கேட்பது, மனதில் எந்த ஒரு சந்தேகம் எழாது. அதே போல் என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றி முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். சோ இந்த அறிவு கேட்கறதுனால என்ன பலன்? சோ கிருஷ்ணர் சொல்றது வந்து கிருஷ்ணரை பத்தி தெரியும்னா கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும், இல்ல கிருஷ்ணரை பத்தி தெரிந்த பக்தர்கள்கிட்ட கேட்கணும். சோ இதை கேட்கறதுனால வந்து மனதுல குழப்பம் ஏற்படாது, உணர்வுகள் வந்து கிருஷ்ணரை பற்றி முழு உணர்வு ஏற்படும், மற்றும் மனது பற்றுதல் ஏற்படும் மனதில். சோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஜஸ்ட் அந்த செவி கொடுத்து கேட்பதனால் நிறைய பலன்கள் ஏற்படுகிறது. சோ ஆன்மீக வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது அப்படின்னா, செவி மூலமாக, செவி என்ற புலன் மூலமாக தொடங்குகிறது. கடவுளை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? சோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க. சோ கடவுள் இருக்காரா காட்டுங்க, கடவுள்ல நான் பார்க்கணும், அப்பதான் நம்புவேன் அப்படின்னு. சோ ஆன்மீக வட்டாரத்தில் பொதுவாக ஆன்மீகத்தில் எப்படி கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் கண் மூலமாக பார்ப்பதல்ல, செவி மூலமாக பார்க்க வேண்டும் அப்படின்றார். சோ செவி மூலமாக நம் கடவுளை பார்க்கலாம். கண் மூலமாக
நம்ம என்னதான் பார்த்தாலும் அந்த செவி மூலமாக பார்க்கும் பொழுது நம்மளுக்கு போதுமான அறிவு ஏற்படுகிறது, மனதில் பற்றுதல் ஏற்படுகிறது. அந்த பற்றுதலுடன் அந்த அறிவுடன் திவ்ய ஞானத்தினால் நாம் கடவுளை பார்க்க முடியும். சோ கடவுளை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, செவி மூலமாக கேட்பால், செவி மூலமாக பார்க்கலாம் அப்படின்ற 2வது வசனம். படிக்கவா? ஆமா மாதேஜ் படிங்க. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. சோ எப்படிப்பட்ட அறிவு கிருஷ்ணர் பேச போறாரு, எப்படிப்பட்ட விஷயத்தை இந்த கிருஷ்ணர் பேச போறாருன்னா, சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும், தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல், நாலேஜ் அண்ட் விஸ்டம், மெட்டீரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். சோ எல்லா வகையான சாதாரண அறிவு மட்டும் இல்லாம தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதை தவிர்த்து வேண்டியவை ஏதும் இருக்காதுன்ற. சோ முழுமையான கம்ப்ளீட் நாலேஜ். சோ கம்ப்ளீட் நாலேஜ்னா அதாவது முழுமையான அறிவுனா அந்த அறிவு வந்து 2ஆக பிரிக்க வேண்டும். சோ அந்த அறிவு வந்து ஒன்று பௌதிக அறிவு, மெட்டீரியல் நாலேஜ், இன்னொன்னு வந்து தெய்வீக அறிவு, அதாவது வந்து ஆன்மீக அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். சோ நாலேஜ்னா இப்ப வந்து நம்ம உடல் அப்படின்னா இது 2ஆ பிரிக்கலாம். இந்த உடல்ல வந்து பௌதிகமும் இருக்கு, ஆன்மீகமும் இருக்கு. இந்த உடல்ல இருக்க பௌதிகம்னா இந்த நம்ம உடல்ல நம்ம பார்க்கக்கூடிய மேனி மற்றும் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆன்மீகம்னா ஆத்மா. சோ முழுமையாக அறிவு பெற்றவன், அறிவாய்ந்தவன் அப்படின்னா வெறும் இந்த பௌதிக விஷயத்துல பிஹெச்டி பண்ணவன் வந்து அறிவாளி, முழுமையான அறிவாளி கிடையாது. ஆன்மீகமும் தெரியணும், பௌதிகமும் தெரியணும். சோ முழுமையாக இருக்கும் அந்த அறிவு அப்படின்னா ஆன்மீகம் பிளஸ் அதாவது பௌதீகம், இது 2மே தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் பாடி பிளஸ் சோல். அதுதான் கம்ப்ளீட் நாலேஜ். கம்ப்ளீட் நாலேஜ் அதாவது முழுமையான அறிவுனா உடல் மற்றும் ஆத்மா இது 2யும் பற்றி தெரிந்திருக்கணும். 2யும் நாம் பாதுகாக்க வேண்டும், 2யும் நாம் காப்பாற்ற வேண்டும். சோ உடலை காப்பாற்ற முடியாது, ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும். சோ 3வது தகுதி, இந்த அறிவை பெறுவதற்கான தகுதி என்ன அப்படின்றார். ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயலலாம். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். சோ இந்த இடத்துல வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீகம் வந்து ரொம்ப பொக்கிஷமானது, ரொம்ப ரேர் கமாடிட்டி. ரொம்ப ரேர் கமாடிட்டி. ரேர் கமாடிட்டினா வந்து ரொம்ப அரியா பொருள். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு கஸ்டமர் கம்மியா தான் இருப்பாங்க. சோ ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவம் அடைவதற்களின் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். சோ இங்க வந்து ரேரிட்டி, அதாவது வந்து ஒரு 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 ஆன்மீகத்தில் வரக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீகத்தில் பயிலக்கூடிய பயிற்சி, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கம், இது அனைத்தும் வந்து ரொம்ப ஒரு ரேர். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. சோ நம்மளுக்கு கிடைக்கும்போது அதை நழுவ விடக்கூடாது. ஏன்னா வந்து இது ரொம்ப அரிதிலும் அரிது. மானிதனாய் பிறப்பது அரிது இல்லைங்களா? அரிதிலும் அரிது, மானிடனாய் பிறப்பது அரிது. அந்த மானிட பிறப்பில் ஆன்மீகத்தை பயில்வது இன்னும் அரிது. அது ரொம்ப முக்கியம். மனுஷனா பிறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா வந்து நிறைய உயிர்வாளிகள், நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதில் மனித பிறப்பில் எடுக்கும் அந்த ஆத்மா மிக அரிதானது. அந்த மனித பிறப்பில் இருக்கும் பொழுது ஆன்மீகத்தில் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது இன்னும் ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இது 3 வசனம். ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா? 3 வசனம் நம்ம பார்த்தோம். இது 7வது அத்தியாயம். இப்போ வந்து நம்ம 4ல இருந்து 12. சோ இந்த 4ல இருந்து 12 வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லப் போறாருன்னா, அவரை பத்தி, அவரோட சக்திகள் பத்தி சொல்லப் போறாரு. அவரை பத்தி பேசப் போறாரு. இந்த 4, 5, 6ல. அதுக்கப்புறம் வந்து 7ல வந்து அவரோட தனித்துவத்தை பத்தி சொல்லப் போறாரு. 8ல இருந்து 12 வந்து உதாரணங்களை தரப்போறாரு. சோ இந்த 4ல என்ன பார்ப்போம்? 4ல வந்து ஹரே கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நாங்க செவியால பாக்கலாம் அது பிரபு. பார்க்கலாமா? நாங்க செவியால பாக்கலாம். கிருஷ்ணாதான் என்னத்தாலையும் எல்லாத்தாலையும் பார்ப்பார். நாங்க செவியால இறைவனை அறிஞ்சு we can self realize and then we will be able to see through eyes when the eyes are purified.
முதல்ல நீங்க கோயிலுக்கு போகும்போது நீங்க விக்கிரத்தை பார்க்கும் பொழுது அதை நீங்க Yeah. பாத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் நிறைய கேட்க நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அந்த விக்கிரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வரும், எமோஷன் வரும். ஏன்? அதே விக்கிரம் அதே தானே. செவியால கேட்க எங்களுக்கு அறிவு கூடி அதால எங்களுக்கு ரியலைசேஷன் வந்து கண்ணால பாக்குறதுக்கு அப்போ ஆனா செவியால பாக்கல. அதுக்கு செவியால நம்ம பாக்குறதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். செவியை நம்ம காது கொடுத்து கேட்கும் பொழுது அதே விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது வேற மாதிரி பார்ப்போம். செவியால பாக்குறது. இப்போ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கும் நம்ம ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அந்த அறிவு வந்து அந்த செவி மூலமாக கேட்கும் பொழுது அதை வந்து பார்க்கும் பொழுது அந்த அறிவு மூலமாக பார்க்கிறார். செவியில ஹியரிங் அந்த கேட்பதன் மூலம் தான் எங்களோட ஆன்மீக ஞானம் திறக்குது. பட் பாக்குறதுக்கு அந்த செவி மூலம் கேட்டு the heart get purified, then we will be eligible to see through our eyes. சோ யோகி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறது வந்து பரமாத்மாவை வெளியே இல்ல, உள்ள தியானம் செய்யும் பொழுது இல்லீங்களா? தியானம் that is realization, right? பரமாத்மா realization. அதுக்கு வந்து வெளியில யாரும் தேடுறது இல்ல. But finally if we get purified, but we very rarely get purified. When we get pure, you will be able to see face to face Krishna. ஆமா, அந்த பியூரிஃபிகேஷன் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து காதுல கேக்குறது மூலம். கரெக்ட், காதுல கேக்குறதுனால தான் பியூரிஃபிகேஷன். அந்த first is hearing and chanting. ஏமா நீங்க கேக்குறதுனால தான் உங்களுக்கு வந்து இதயம் சுத்தமாகும். கேட்காம நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து பயில்வது வந்து மாற்றம், அந்த இதயத்தில் மாற்றம் ஏற்படுவது வந்து ரொம்ப கடினமாக நீண்ட நாள் ஆகும். சோ அதனாலதான் வந்து இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றா, தச்சுருணு அப்படின்ற, நான் சொல்வதை கேளு அப்படின்ற. அதுதான் நான் சொல்றதை கேளு. இந்த நாலேஜ் வந்து முழுமையான ஒரு அறிவு. இது தவிர்த்து வேற எதுவும் உனக்கு அறிய தேவையில்லை. ஆனா இது வந்து ரொம்ப மனுஷனாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே. பல்லாயிரம் மக்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வர்றதுக்காக முயல்கிறார்கள். அதில் ஒருவனுக்கே என்னை பற்றி தெரியும் அப்படின்ற. சோ அதுதான் வந்து இங்க. சோ நம்ம இப்ப வந்து அடுத்தது 4வது வசனம் பார்க்க போறோம். Thank you Prabhu. Hare Krishna. No problem. சோ 4வது வசனம் படிங்க மாதாஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். இந்த பௌதிக அனைத்து நம்ம பார்க்கக்கூடிய பௌதிகத்தை ஒரே வசனத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஒரே வசனத்துல முழு பௌதிக விஷயத்தை அப்படியே அடக்கிட்டார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, மனம், புத்தி, அகங்காரம், சேர்ந்தது பிரிந்த ஜட சக்தி. மியூட். ஓகே. சோ இங்க வந்து இது வந்து ஜட சக்திகள் ஆகும். சோ இந்த 8 விஷயம் வந்து கிருஷ்ணரோட ஜட சக்திகளும், அதாவது வந்து தாழ்ந்த சக்திகள், இன்ஃபீரியர் எனர்ஜி அப்படின்ற கிருஷ்ணன். சோ இன்ஃபீரியர்னா அப்போ வந்து உயர்தர சக்தியும் ஒண்ணு இருக்கும். அது என்ன? அதுதான் 5வது வசனத்துல சொல்ல போறாரு. என்ன சொல்றாரு வசனத்துல 5வதுல? பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையை சுயநலத்திற்காக உபயோகிக்க கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். இந்த தாழ்ந்த சக்திக்கு மேல உயர்ந்த சக்திகள் என்னது? அது ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் வந்து தாழ்ந்த சக்தியை அடக்கியாலும் ஆசைப்படுகின்றன சுயநலத்திற்காக. சோ இது 2 சக்திகள் உண்டு. ஒண்ணு தாழ்ந்த சக்தி, அது பௌதீகம், நிலம், நீர், காற்று, ஆகாயம். அதுக்கப்புறம் உயர்ந்த சக்தி, அது வந்து ஜீவாத்மாக்கள். இந்த 2 சக்திகள் உள்ளன இந்த உலகத்தில். இது எல்லாத்தையும் சம்மரியா அடுத்த வசனத்தை சொல்றாரு. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? அதை படிங்க. 6. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. சோ இங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த 2த்துக்கு உள்ளதா இருக்கும். இதுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே இருக்காது. ஒண்ணு பௌதிகம் இருக்கும், இல்லைன்னா ஆன்மீகம் இருக்கும், இல்லைன்னா 2த்தையும் கலவையாக இருக்கக்கூடும்.
இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாய்க. சோ கிருஷ்ணன் என்ன சொல்றேன்னா, நான் தான் வந்து உருவாக்குனேன், நான் தான் வந்து அழிப்பேன், அது அடங்கும் நான் தான், என்கிட்ட தான் இந்த சக்திகள் இந்த இயற்கை வெளிவந்தன அப்படின்றார். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பௌதிகளும் கிருஷ்ணரிடம் உருவாக்கப்பட்டுள்ளன. சோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரைமரி இன்கிரியன்ஸ்ன்றாங்க. அதாவது வந்து நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதை வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய முடியாது. தொழிற்சாலையில் அதை உருவாக்க அதாவது வந்து செகண்டரி, அதாவது வந்து எல்லாத்தையும் பிரிங் பண்ணி வேற ஒரு ப்ராடக்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க, எனர்ஜியை மாத்துறாங்க தவிர்த்து உற்பத்தி செய்ய முடியாது. சோ அதை கொடுத்தது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த புத்தி, மனம், அகங்காரம் மற்றும் நீர், நிரப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து உருவாக்குறார். அதுக்கப்புறம் ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணர் வந்து என்னோட சக்தி அப்படின்றார். ஆதியும் அந்தமும் நானே அப்படின்றார். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிரியேஷன் பார்த்தோம். அதாவது கிரியேஷனும் கிருஷ்ணர், டிஸ்ட்ரக்ஷனும் கிருஷ்ணர், நடுவில் இருக்கிறது மெயின்டெனன்ஸ். ஸோ கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், தொடக்கம், அப்புறம் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் முடிகிறது, நிலையாக இருக்கிறது, முடிகிறது. ஸோ இதுவும் கிருஷ்ணர் தான். அடுத்த வசனம் வந்து இம்பார்ட்டன்ட் வசனம் 7 படிங்க மததி. செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. சோ இது வந்து மெயின்டைனிங் பிரின்சிபல். அதாவது வந்து ஒரு மாலையில வந்து முத்து மாலையில வந்து முத்துக்கள் பாக்குறோம். ஆனா அந்த முத்துக்களை வந்து சேர்த்து வைத்திருக்க ஒரு கூடிய தன்மை என்னன்னா அந்த நூல் இல்லைன்னா முத்துக்கள் நிக்காது. அது போல அந்த நூல் வந்து யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது, வெறும் முத்துக்கள் தான் தெரியும். அது போல இந்த உலகங்கள், இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் வந்து ஏதோ ஒரு முத்துக்கள் அங்கங்க நிக்க கொண்டு இருக்க மாதிரி இருக்கிறது. அதை யாரு வந்து மெயின்டைன் பண்றாங்கன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுதல் போல அனைத்தையும் என்னையே சார்ந்துள்ளன. நான் உருவாக்குறது மட்டும் இல்ல, அதை அழிக்கிறது மட்டும் இல்ல, நான் தான் அதை மெயின்டைனும் பண்றேன். கிருஷ்ணன் சொல்றார், எனக்கு மேல எந்த ஒரு உண்மையும் கிடையாதுன்ற, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. சோ கிருஷ்ணர் அப்புறம் எதுவும் கிடையாது. கிருஷ்ணர் தான் அங்க தொடக்கம். கிருஷ்ணரிலிருந்து வரக்கூடிய சக்திகள் தான் இந்த பௌதிக சக்திகள். கிருஷ்ணரிலிருந்து வரக்கூடிய சக்திகள் தான் இந்த ஜீவாத்மாக்கள். கிருஷ்ணரிலிருந்து வர்றதுதான் இந்த மெயின்டைனிங், இந்த கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் எல்லாம். சோ கிருஷ்ணர் வந்து இங்க வந்து அவரோட சக்திகள், எனர்ஜிகள் பத்தி சொல்றாரு, எப்படி மெயின்டைன் பண்றாரு அப்படின்றது சொல்றாரு. சோ கிருஷ்ணர் வந்து இப்ப அடுத்தது 4 வருஷத்துல என்ன சொல்ல போறான்னா, எப்படி வந்து மெயின்டைனிங் மட்டும் இல்ல, அதோட எசன்ஸும் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த தனித்துவமான இருக்கக்கூடிய அந்த விஷயம் அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்படின்ற. சோ அதுக்கான உதாரணம் வந்து இங்க சொல்ல போறாரு. 8 படிங்க. குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓம் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. சோ இங்க கிருஷ்ணர் வந்து ஒரு நீரின் சுவை, ஒரு நல்ல நீர், நம்ம வந்து உப்பு தண்ணி குடிக்க முடியாது, நல்ல நீர், அந்த நீரில் இருக்கக்கூடிய சுவை யாருன்னா கிருஷ்ணர். சோ கிருஷ்ணர் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அது மட்டும் இல்ல, அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் அது யாரு? அதுவும் கிருஷ்ணர். சூரியன்ல இருந்து நம்மளுக்கு வந்து வெயில் அந்த வெப்பம் வருது, அந்த சூரியனின் ஒளி யாரு? அதுவும் கிருஷ்ணர். வேத மந்திரங்களின் ஓம், சப்தம், மனிதனின் திறமை, எபிலிட்டி இன் மேன், அதுவும் கிருஷ்ணன். சோ ஒரு விஷயத்தை படைத்தல், ஒரு விஷயத்தை காக்கல், அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை அழிக்கல், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தின் எசன்ஸ், தனித்துவமாக இருக்கக்கூடிய குணம், அதுவும் கிருஷ்ணர். சோ 9. நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே. உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே. அடுத்தது பிருதாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. 12. பரதர்களின் தலைவா அர்ஜுனா, காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே.
தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே. சோ இங்க சொல்றாரு, சூரியனின் ஒளி நானே, ஓம் பிரணவ ஓமும் நானே, தண்ணீரில் இருக்க சுவை நானே, வெளிச்சம் நானே, பலசாலிகளின் மனம் நானே, அப்புறம் மனிதர்களின் திறமை நானே, எல்லாத்துக்கும் நிலத்தில் இருக்கக்கூடிய நறுமணம் நானே. சோ நிறைய விஷயம் சொல்றாரு. இந்த 12ல வந்து சம்மரி, அதாவது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சம்மரி தராரு இந்த வசனத்துல. என்ன சொல்றாரு? 12 படிங்க. சத்தம், ரஜஸ், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்பட்டவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். சோ வந்து நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அது சத்துவம், ரஜஸ், தமஸ் எந்த நிலையா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு அடங்கப்பட்டவை. நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். சோ அதனாலதான் கிருஷ்ணர் வந்து வயசான போட்டோ கிருஷ்ணர் நீங்க பார்க்க முடியாது. வயசான கிருஷ்ணர் வந்து தோல் வந்து வயசாகி அதெல்லாம் பார்க்க முடியாது. கிருஷ்ணர் எப்பவுமே 16 வயசு தான். ஏன்னா ஒரு அந்த லாவை கிரியேட் பண்றவர் வந்து அந்த லாக்கு உட்பட்டவர் கிடையாது. இப்ப வந்து ஒரு அரசர் வந்து அரசாங்கத்தை நியமிக்கிறார், புது திட்டங்களை தீட்டுகிறார், புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறார். ஆனா சில சமயம் அவரே வந்து அதை வந்து பின்பற்றணும் அவசியம் இல்லை. இப்ப போலீஸ் இருக்காங்க, ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு, அவங்க போகணும்னா அவங்க டிராபிக் சிக்னல் ஃபாலோ பண்ணாமலே போயிடலாம். ஆனா நம்ம போக முடியாது. ஆனா அவங்க பண்ணலாம். ஏன்னா அவங்க அதிகாரம் உண்டு. அந்த அந்த விதியை மீறக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு உண்டு. அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சோ கிருஷ்ணர் வந்து என்னதான் இதெல்லாம் படைத்தாலும் அழித்தாலும் காத்தாலும் எனது சக்தியால் படைக்கப்படுவை என்பதை அறிவாயாக, ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நம்ம சொல்றோம். அப்போ நீர்ல இருக்க சுவை கிருஷ்ணரு, ஆகாயத்துல இருக்க சப்தம் கிருஷ்ணரு, மனிதர்களின் எபிலிட்டி கிருஷ்ணரு, இதெல்லாம் இருந்தாலும் ஆனா கிருஷ்ணர் வந்து ஜடை குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். இங்க வந்து சம்மரியா சொல்றாரு. சோ கிருஷ்ணர் அவரு எல்லாத்தையும் இங்க சம்மரைஸ் பண்றாரு. சோ அப்போ விதத்துல வந்து கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் பொழுது, அப்ப மனிதர்கள் வந்து கிருஷ்ணரிடம் சரணடைவதற்கு சுலபமாக இருக்க வேண்டும் அல்லவா? கிருஷ்ணர் படைத்தல், கிருஷ்ணர் வந்து காத்தல், கிருஷ்ணர் வந்து ஒரு எசன்ஸ், அது இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கிருஷ்ணர் இருக்கும் பொழுது, நம்ம இதை கேட்கும் பொழுது என்ன ஆகும்? சோ அப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா சரணடைவதற்கு சுலபமாக இருக்க வேண்டும் அப்படித்தானே யோசிப்போம். ஆனா இல்ல, ஏன் மக்கள் வந்து சரணடைய மாட்டாங்க? வந்து சரி. சோ என் கேள்வி என்னன்னா, சோ கிருஷ்ணர் நீங்க என்ன சொல்றாருன்னா, என்னோட தாழ்ந்த சக்தி மற்றும் உயர்தர சக்தி இது அனைத்தையும் படைத்தவன் நானே, இதை அழித்ததும் நானே, இதை காக்கக்கூடிய சக்தியும் நானே, என்னை உயர்ந்த ஒரு உண்மை இல்லை. பரத்தரம் நன்யத் கிஞ்சித் தனஞ்சயா, மற்ற பரத்தரம் நன்யத். சோ சூத்ரே மணிகனைவா அந்த வசனம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அசோகம் அப்சு கவுந்தே, அதாவது வந்து தண்ணீர்ல சுவை எல்லாமே. அப்புறமா ஒரு சம்மரி கொடுக்குறாரு 12வது வசனத்துல என்ன சொல்றாரு? 12வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் தான் வந்து உருவாக்குனேன். ஆனா அந்த சக்திகள் வந்து எனக்கு உட்பட்டவை, நான் அவங்களுக்கு உட்பட்டவ கிடையாது. சோ இதை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அப்போ கிருஷ்ணர் இல்லாம ஒரு அணு கூட அசையாது. அப்படிங்கும்போது அப்ப சரணடைவதற்கு சுலபமாக இருக்கும். கிருஷ்ணர் கிட்ட சரணடைவதான் வேற வழி இல்லை அப்படின்னு. ஆனா மக்கள் ஏன் வந்து சரணடைய மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சோன்னா, கிருஷ்ணர் அடுத்த வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 13 நம்ம அதான் பார்க்க போறோம். என்ன சொல்றாரு? சோ 13வது வசனம் என்ன சொல்றாங்கன்னா, திரிபிர் குணமாயி பவே ஏபி சர்வம் இதம் ஜகத் மோகித்தம் நாபி ஜானாதி மாம் ஏபிய பரம் அவ்யயம். படிங்க.
சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. மோகித்தம் நபிஜானாதி. மோகித்தம் மயங்கி. என்ன, எதனால மயக்கம்? இந்த முக்குணங்கள், இந்த இல்யூஷன், மாயத்தின் மயக்கத்தினால் என்னை, குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது அப்படின்னு. சோ நம்மளுக்கு கிருஷ்ணர் என்னதான் எல்லாத்தையும் படைத்திருந்தாலும் இந்த மாய சக்தியும் உள்ளது. மாய சக்தியின் குணம் என்ன? அது நம் கண்களை மறைக்கின்றது. சோ நம்ம எல்லாம் தியேட்டருக்கு போறோம் படம் பார்க்கறதுக்காண்டி. சோ தியேட்டருக்கு போகும்போது என்ன பண்றாங்க? எல்லாரையும் தியேட்டருக்குள்ள விடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? லைட் ஆஃப் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல லைட் ஆஃப் பண்றாங்க. ஏன் லைட் ஆஃப் பண்றாங்க? அப்பதான் நம்மளோட முழு கவனமும் அந்த ஸ்கிரீன் மேல இருக்கும். லைட் எல்லாம் போட்டிருந்தா நம்ம எல்லாத்துலயும் பார்ப்போம்ல. இங்க பார்ப்போம், அங்க பார்ப்போம், தலையை சொல்லுவோம், பின்னாடி யார் உட்காந்துருக்கா, பக்கத்துல யார் உட்காந்துருக்கா, யார் பாப்கார்ன் வாங்கிட்டு வரா, யார் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரா, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்மளை முழு கவனமும் ஒரு இடத்தில் செலுத்துவதற்காக நம்மளோட லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ நம்ம எல்லாருமே கவனத்தை அந்த ஸ்கிரீன் மேல வைக்கிறோம். சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? மாயின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கவரிங் பொட்டன்சி அப்படின்றாங்க. கவரிங் பொட்டன்சினா மாயின் குணம் என்னவென்றால் நம் கவனத்தை திசை திருப்புகிறது. எது தேவையில்லையோ, எது நம்மளுக்கு அவசியமான ஒரு விஷயம் இல்லையோ அது மேல நம்ம கவனத்தை செலுத்துறோம். புலன்களின் இன்பத்தின் மேல, புலன்களை திருப்தி செய்வதற்காக வரக்கூடிய பொருள்கள் மேல, பௌதிக விஷயத்தின் மேல, மனித பிறப்பை நம்ம வீணடைப்பதற்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அது மேல நம்ம கவனத்தை நம்ம செலுத்துகிறோம். அடுத்தது அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம லைட் ஆஃப் பண்ணோன்னே நம்ம அந்த படத்தில் பார்க்கும் பொழுது நம்மள அந்த ஹீரோவா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஹீரோ அடிச்சா சந்தோஷப்படுறோம், ஹீரோ யாருன்னா அடிச்சா நம்ம கவலைப்படுறோம், அழுகுறோம். நம்மளே மறந்துடும், நான் தான் அந்த ஹீரோ, நான் தான் அந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு மனபாவத்துக்கு வந்துடும். இது செகண்ட். இது பேர் புல்லிங் பொட்டன்சி. பிரபாத்மிகா, அப்புறம் அவராத்மிகா. இது மாயத்துல ரெண்டு சக்தி உண்டு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் கவர். ஃபர்ஸ்ட் நம்மள கர்டைன் போட்ட மாதிரி நம்மள ஃபர்ஸ்ட் கண் மூடிடும். நம்மள மூடிடும். அதுக்கப்புறம் நம்மள அடிக்கும், நம்மள கீழே தள்ளும். ஓ நீ உடல் தான். கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, மூவகை குணங்களின் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. பொருளுரை பார்க்க போறோம். இந்த பொருளுரைக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, பொருளுரை படிங்க மாதாஜி. முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கவரப்பட்டுள்ளது. இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் பரமபுருஷனான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாளியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான். மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான். ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் 4 வகைப்படுவர். சத்வகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும், ரஜோகுணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும், ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்து வாழ்பவர்களை வைசியர்கள் என்றும், தமோகுணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்பவராக இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல. நான் பிராமணன், சத்திரியன், வைசிகன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானதல்ல. வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்திலும், மறுபிறவியில் நாம் என்னவாக ஆகப் போகின்றோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாயா சக்திகளால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றோம். மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன், இந்தியன், ரஷ்யன் அல்லது பிராமணன், இந்து, முஸ்லிம் என பலவாறாக எண்ணிக்கொண்டுள்ளோம்.
அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருப்பதால் இந்த குணங்கள் எல்லாம் அப்பாற்பட்ட பரமபுருஷ பகவானை மறந்து விடுகின்றோம். எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயங்கப்பட்ட உயிர்வாளிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரமபுருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகின்றார் பகவான் கிருஷ்ணர். ஓகே ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாய சக்தினால வந்து நம்மளோட இப்ப வந்து இங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ற கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிறோம். என்னவா அடையாளப்படுத்திக்கிறோம்? நான் இந்தியன், நான் அமெரிக்கன். அந்த அடையாளம் வந்து இந்த உடலை சேர்ந்தது. உடல் எங்கு பிறக்கிறதோ, எந்த குடும்பத்தில் பிறக்கிறதோ, எந்த மொழியில் பிறக்கிறதோ, எந்த மதத்தில் பிறக்கிறதோ அதை நாம் அடையாளமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த மாய சக்தினால் அதுதான் நிரந்தரம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதுதான் பிரச்சனை. சோ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இந்த முக்குணங்களில் பிறப்பதனால் முக்குணங்களுக்கு ஏற்பட்ட சோ இந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர், அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ், இன்டெலிஜென்ட் கிளாஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ், அப்புறம் பிசினஸ் ட்ரேடர்ஸ் கிளாஸ், அப்புறம் லேபர் கிளாஸ், அதாவது வந்து ஒரு புத்திசாலியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, இல்லைன்னா வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை காப்பாற்றக்கூடிய அரசர் குணத்தை சேர்ந்த ஒரு கம்யூனிட்டி, அப்படி இல்லைன்னா வைசியர், பிசினஸ், ட்ரேடு, ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், இது வந்து வைசியர். சூத்ரன்னா லேபர், வேலை செய்வது. ஸோ இதெல்லாம் வந்து குணங்களுக்கு ஏற்பாடுதான் வந்து பிரிக்கிறாங்க, பிறப்பினால் கிடையாது, குணங்கள்னால. அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து பொய்யா நினைச்சோம், ஓ நான் வந்து பிராமணர், நான் வந்து அமெரிக்கன், நான் வந்து இந்தியன், நான் வந்து தமிழ், நான் வந்து இந்தி, நான் வந்து வடநாட்டை சேர்ந்தவர், நான் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட உண்மையான அடையாளம் கிடையாது. இது எப்படி வந்தது? மாய சக்தினால நம்மளுக்கு இந்த மாதிரியான அடையாளம் நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். சோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாயைகளும் இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். சோ முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவுனா உன்னத அறிவு. அறிவு டிரான்சிடென்டல் நாலேஜ். டிரான்சிடென்டல் நாலேஜ்னா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு, அதுதான் உன்னத அறிவு. சோ இந்த உன்னதமான ஒரு விஷயத்தை கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? நாம் இந்த முக்குணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளோம். சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம்னால் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம். இந்த மாய சக்தினால் நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. சோ அதனால மக்கள் வந்து சரணடை மாற்றாங்க. மக்கள் வந்து சுலபமாக கிருஷ்ணரிடம் சரணடைவது சுலபமாக இல்லை. சோ கிருஷ்ணர் சொல்ல போறாரு, அடுத்த வசனம் என்ன சொல்ல போறாரு? சோ மக்கள் எல்லாத்துக்கான படைப்பின் முதலாளி, எல்லாத்துக்கான படைப்பின் எஜமானன் கிருஷ்ணர் என்று நம்பாம நான் தான் பண்ண அப்படின்னு நம்புறாங்க. ஒரு விஷயத்த உருவாக்குனா அது நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் வந்து முதலாளி அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அந்த விஷயத்தோட மூலதனமான இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் கிருஷ்ணர் உருவாக்கியுள்ளார். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இல்லாமல் ஏதாவது நம்மளால உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நான் தான் வந்து இந்த இதெல்லாம் உருவாக்குனேன், இது ஒரு வகையான மாயை. அடுத்தது வந்து கிருஷ்ணரும் வந்து மாயைக்கு உட்பட்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிருஷ்ணரும் மாயைக்கு உட்பட்டவர். நான் வந்து துக்கத்துக்கு ஆளாகிறேன், இன்பத்துக்கு ஆளாகிறேன், நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பாதிக்கப்படுகிறது அப்படின்னா கிருஷ்ணரையும் பாதிக்கும், கிருஷ்ணருக்கும் பாதிக்கும். கிருஷ்ணரும் வந்து இங்க வரும்போது அழுதாரு, இங்க கிருஷ்ணர் வரும்போது சண்டை போட்டாரு, இங்க கிருஷ்ணர் வரும்போது சிரிச்சாரு, டான்ஸ் ஆனாரு, அவருக்கும் வந்து இதெல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணரை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கிருஷ்ணரை எப்படி வந்து இந்த மாயையை வந்து தவிர்த்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த மாயை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி வந்து கிருஷ்ணர் உண்மையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அடுத்த வசனத்துல கிருஷ்ணர் சொல்ல போறாரு. இது ஒரு இம்பார்ட்டன்டான வசனம், 7:14. தேவி ஹேஷு குணமாயி மம மாயா பிரபத்தியத்தே மம மாயா துரத்தையே மாமேவையி பிரபத்தியத்தே மாயம் ஏத்தம் தரந்தித்தே. இது படிங்க மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையின்
முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். எப்படி வந்து இந்த மாயை, இந்த வலையை எப்படி நம்ம நீக்குவது, நம்மளிடமிருந்து எப்படி நீக்குவது அப்படின்னா, நம்மளால நம்ம சக்தினால முடியாது. ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியாது. அதாவது வெல்ல முடியாது அப்படின்றார். இத வந்து நம்மளால வெல்ல முடியாது. எப்படி வெல்லலாம்? ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். என்னிடம் இது சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம் அப்படின்றார். சோ இந்த மாய சக்தி வந்து கிருஷ்ணரின் ஒரு சேவகன், சர்வன்ட். இந்த மாய சக்தி வந்து கிருஷ்ணரின் ஒரு சர்வன்ட். நம்ம வந்து இந்த மாய சக்திக்கு முன்னாடி வந்து ரொம்ப பலவீனவான், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, மாயையை வெல்ல முடியாது. சக்தி வாய்ந்தது. கிருஷ்ணரிடம் சொல்றது எனது இந்த தெய்வீக சக்தி, கிருஷ்ணரிடம் வரக்கூடிய இந்த மாய சக்தி அவரோட தெய்வீக சக்தின்றார். அதை வெல்ல முடியாது. அதை எப்படி வெல்லலாம்? ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம் அப்படின்றார். எளிதில் கடக்கலாம்ன்றார். நீங்க பொருள்களை படிக்கலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவை அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர்வாளிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜட சக்தியுடன் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஜட சக்தியினால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தினை வெல்வது சாத்தியமல்ல. பரமபுருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதால் ஜட சக்தி, ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டுமே நித்தியமானதாகும். இது முன்னரே கூறப்பட்டது. ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள். ஆனால் தாழ்ந்த இயற்கையினால், ஜடத்தினால் களங்கமடைந்துள்ளனர். ஆதலால் அவர்களது மயக்கமும் நித்தியமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மா நித்தியமான கட்டுண்டவன் என்று அறியப்படுகின்றான். அவன் ஜட இயற்கையினால் கட்டுண்ட நாள் இதுதான் என்று எவராலும் அவனது வரலாற்றினை கண்டறிய முடியாது. ஆகவே ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாக்களினால் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் பிணைப்பிலிருந்து ஓர் உயிர்வாளி விடுபடுவதென்பது மிகவும் கடினமானதாகும். ஜடசக்தி ஓகே மாதாஜி. சோ இங்க பாத்தீங்கன்னா ஜட சக்தியை வெல்வது கடினம். என்னவே ஜட சக்தி வந்து தாழ்ந்த சக்தி, ஜீவாத்மாக்கள் உயர்ந்த சக்தி. இருப்பினும் ஜட சக்தியை நம்மளால் வெல்ல முடியாது. ஆனா மாயையினால நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, இதை வென்றலாம், நான் அடக்கி ஆள முடியும், நான் அனுபவிக்க முடியும், இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும், நான் சந்தோஷமாக இருக்க முடியும், புலன்களுக்கு இன்பத்தை தர முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து மாய சக்தினால் நம்மளால உண்மையாக பார்க்க முடியலை. ஆனா எப்படி வெல்லலாம், எப்படி இந்த தாழ்ந்த சக்தியான ஜட சக்தியை எப்படி வெல்லலாம்னா ஒரே வழிதான். மாம் ஏவேயி பிரபத்தியந்தே மாயம் ஏத்தம் தரந்திட்டே. என்னிடம் சரணடைவர்கள் இந்த மாய சக்தியை வெல்வார்கள். இல்லனா இது இம்பாசிபிள், உன்னால வெல்ல முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். உன்னால கிருஷ்ணர் வெல்ல முடியாதுன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ண பிரபு, ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு. கேளுங்க. சரணாகதி பண்றோம் இல்லையா? சரணாகதி பண்ணிட்டு ஏதோ பலன் பார்த்து நம்ம சரணாகதி பண்ணல. இப்போ நம்ம எப்படி நம்ம சரணாகதி பண்ணி நம்ம கண்ணடா பாக்கணும், அதே மாதிரிதான் எல்லாத்தையும் கண்ணா குழந்தையா பாக்குறோம் நம்ம, இல்லையா? ஆமா, எல்லாரும் வந்துட்டு நாராயணன் சுவாமியோட ஸ்தானத்துல அவங்க ஹெட்டும், அவங்க மனசு வந்து கிருஷ்ணர் தானே, இல்லையா? கிருஷ்ணரின்
கிருஷ்ணரின் குணங்கள் வந்து நம்ம கிட்டயும் இருக்கு. கிருஷ்ணரோட குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா முழுமையாக இல்லை. உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு பொறி, இல்லைன்னா கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி மற்றும் ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி. இந்த கடல் தண்ணி வந்து கடல்லயும் சரி, அந்த கிளாஸ்லயும் சரி ஒரே குணங்கள் தான். ஆனா அளவு பார்த்தோம்னா இந்த கடல் வந்து மிக மிக பெரியது. ஆனா இந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி ரொம்ப சின்னது. அது போல சச்சித் ஆனந்த விக்கிரக கிருஷ்ணர் மற்றும் உயிரினங்கள் ஒரே குணங்கள் கொண்டவை. ஆனா கிருஷ்ணர் வந்து விபு. ஆனா ஜீவாத்மாக்கள் வந்து அணு. நம் சிறிதளவு. நம்ம வந்து ரொம்ப சின்னவங்க. மமைவம் ஜீவலோகே ஜீவபூத்த சனா. கிருஷ்ணரோட அங்கமான இந்த ஜீவாத்மாக்கள் ரொம்ப சின்னதாம். அதனால ஈஸியாக மாய சக்தி நம்மளை வெல்ல முடியுது. ஆனா நம்ம கிருஷ்ணரோட சரணடைந்தனா கிருஷ்ணர் வந்து அந்த மாய சக்தியை கொஞ்சம் விட சொல்றார். இப்ப வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த முக்குணங்கள் வந்து நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு போறீங்க. நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறீங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப செல்வந்தமான உள்ளவர். பெரிய பங்களா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போறீங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரானோன்னு என்ன ஆகுதுன்னா 3 நாய்கள் வந்து அந்த வீடை காத்து கொண்டு இருக்கிறது. காவல் காக்கிறது. அந்த 3 நாய்கள் வந்து ரொம்ப பெரிய நாய்கள். என்ன பண்றீங்களா? நீங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. கேட்ட பூட்டினதுக்கு அப்புறம் அந்த 3 நாய்கள் வந்து உங்களை நோக்கி வருகிறது. பாய்ந்து வருகிறது. வந்து கத்துது. கொலைக்குது. பயங்கரமா கொலைக்குது. நீங்க மூவ் ஆனீங்கன்னா அது கடிச்சிரும். அந்த மாதிரி. அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இந்த நாய்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த நாய்களோட எஜமான் நம்மளுக்கு தெரியும். அந்த நாயோட எஜமான் வந்து உங்க ஃப்ரெண்டு இல்லைங்களா? அவங்க வீட்டுக்கு தானே போறீங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த எஜமானோட பேரை கூப்பிடுவீங்க. உங்க ஃப்ரெண்டு பேரு ஏதோ ஒண்ணு. ரமேஷ், தினேஷ் ஏதோ ஒண்ணு நீங்க கூப்பிடுவீங்க. சோ உடனே வந்து அந்த எஜமான் வந்து பேரு யாரும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடியாராரு. ஓடி வந்து பால்கனில பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. அந்த 3 நாய் வந்து உங்க பக்கத்துல நெருங்கிய நிலையில நின்னு கொலைச்சிட்டு இருக்கு. அப்ப உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு? ஹட்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் பேர் சொல்லுவாரு. இப்ப கம்முனு இரு அப்படின்னு அந்த நாய் வந்து கம்முனு. அப்ப நாய் விட்டுரும். ஏன்னா அந்த நாய்க்கு வந்து உங்கள தெரியாது. ஆனா அந்த நாய் வந்து அந்த எஜமான் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்கும். அந்த நாய்க்கு வந்து அந்த எஜமான நல்லாவே தெரியும். சோ அப்ப அந்த எஜமான் வந்து சொல்றாரு, "இல்ல இது வந்து என்னோட தெரிஞ்ச ஆளு விட்டுடு" அப்படின்னா அந்த நாய்கள் விட்டுடும். அது போல நம்ம வந்து இந்த முக்குணங்களோட நேரடியாக போட்டி போட்டால் நம்மளால வெல்ல முடியாது. ஏன்னா அந்த முக்குணங்களான மாய சக்தி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவை. கிருஷ்ணர் சொல்றாரு, "இம்பாசிபிள் உன்னால வெல்ல முடியாது" அப்படின்றார். ஆனா இந்த மாய சக்திகளும் சரி, இந்த ஜீவாத்மாக்களும் சரி, 2மே என்னோட தாழ்ந்த எனக்கு கட்டுப்பட்டவையான சக்திகள். சோ நீ வந்து என்ன சரணடைந்தனா, நான் வந்து இந்த மாய சக்தியை உனக்கு வந்து காப்பாத்துறேன் அப்படின்றார். சரி எப்படி வந்து அந்த எஜமான் வந்து அந்த 3 நாய்களை வந்து உட்கார வச்சாரோ, அது போல இந்த முக்குணங்களையும் வந்து உன் மேல நம்ம மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாம காப்பாத்துவார். அதுதான் வந்து ப்ராசஸ். அதுதான் ஒரே வழி. இல்லன்னா இந்த ஜட சக்தியான இந்த முக்குணங்களையும், மாய சக்தியையும் வெல்ல முடியாது. ஜீவாத்மாக்கள் வெறும் விபு. ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட். நம்மளால சக்தி கிடையாது. ஆனா நம்ம அந்த சக்திய வந்து பாரோ பண்ணிக்கலாம். கிருஷ்ணர் கிட்ட இருந்து பாரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே பிரபு. ஓகே. சோ வந்து இப்ப கிருஷ்ணர் வந்து எல்லா சக்திகளும் சொன்னாரு. இந்த மாதிரி 2 சக்திகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உதாரணம்லாம் சொல்றாரு. இந்த சக்திகள்லாம் உதாரணம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணரிடம் சரணடைவது ஏன் மக்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவானா? ஏன்னா மாய சக்தினால் அவர்கள் கவரப்படுகிறார்கள். இந்த மாய சக்தியை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது கிருஷ்ணர் சொல்லிட்டார். இது வந்து இந்த என்னிடம் சரணடைந்தால் நான் மாய சக்தியை உனக்கு நான் விடுறேன் அப்படின்றார். இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாய சக்தி வந்து முக்குணங்கள் அப்படின்றோம். குண அப்படின்றோம். இந்த குணா அப்படின்னா இந்த சமஸ்கிருதத்துல இருந்து குண அப்படின்னா என்ன குணங்கள்னு அர்த்தம். குணாக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ரோப், கயர். கயறு. இப்ப வந்து
நம்மள வந்து இந்த மூணு கயிறு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 கயிறு இருக்கு. 3 கயிற வச்சு நம்ம யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள கட்டிட்டாங்க. நம்ம ஒரு கயிறு கட்டினாலே நம்மளால வந்து ரிலீஸ் ஆக முடியாது. 3 கயிற வச்சு நம்மள கட்டிட்டாங்க. கையு, காலு, உடல் அது 3 கயிற வச்சு கட்டிட்டாங்க. நம்மளால அத விடுவிக்க முடியுமா? முடியாது. அப்ப யாரால விடுவிக்க முடியும்? இப்போ 3 கயிறுல வந்து கட்டுனவங்க, இப்போ நம்ம ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரையும் வந்து 3 கயிறுல எல்லாருமே கட்டிட்டாங்க. எல்லாரையும் கட்டி போட்டுட்டாங்க. இப்போ வந்து யாரு நம்ம எப்படி வந்து விடுவிக்கலாம்? கட்டினவரான் வரணும். கட்டுனவர் வந்து வரணும்ன்றீங்க. கட்டுனவர் எதுக்கு வரணும்? அவுத்து வரமாட்டாங்க. விடுறது. அவுத்து விடுறதுக்கு கட்டுனர் வரணும். ஓகே. வேற? யார் நம்மள காப்பாத்த முடியும்? நம்ம பார்க்கக்கூடிய அனைவரையும் வந்து 3 கயிறுல கட்டியிருக்காங்க. நம்ம பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரண்ட், பேக் எல்லாரையும் 3 கயிறுல கட்டியிருக்காங்க. அப்படின்னா, நாம எப்படி நம்மள விடுவிச்சுக்க முடியும்? கட்டுப்படாம இருக்கிற ஒரு ஆளால தான் அப்படி பிரபு முடியும். வெளியில குட். இருந்து கட்டுப்படாம இருக்கிற ஒரு ஆளால தான் இருக்க முடியும். வெரி குட், வெரி குட். அதுதான் ஆன்சர். நம்ம இந்த முக்குணங்கள் பாதிப்பு இல்லாதவர்கள் யாரோ, அவங்க தான் நம்மள முக்குணத்துல இருந்து காப்பாத்த முடியும். ஓகேங்களா? நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் இந்த உலகத்தில் முக்குணங்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒண்ணு சத்துவகுணத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லன்னா ரஜகுணத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லன்னா கலவையாக சத்துவகுணம், ரஜகுணத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லன்னா தமகுணத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல தமகுணம், ரஜகுணம் இந்த மாரி முக்குணங்களால் பாதிக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் எப்படி மற்றொரு ஜீவாத்மாக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? முடியாது. அப்போ முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவாத்மா அல்லது பரமாத்மா அல்லது கிருஷ்ணரின் பக்தர்கள் அவங்கதான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? முக்குணம் அந்த முக்குணம்னா அந்த ரோப்பு கயிறுனால கட்டப்பட்டவங்க யாரு காப்பாற்ற முடியும்? யார் கயிறு இல்லாம கட்டாம இருக்காங்களோ அவங்க நம்மள விடுவிக்க முடியும். சோ அப்போ உன்னதமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், பியூர் டிவோட்டிஸ். சோ வந்து இப்ப வந்து ஸ்ரீல பிரபுபாத் பாத்தீங்கன்னா, முக்குணத்தில் பாதிக்கப்பட்ட ஜீவாத்மாக்கள் நிறைய பேர் வந்து சந்திக்கிறார். ஆனா விடுவிக்க முடிகிறது, காப்பாற்றுறாரு. எந்த ஒரு செயல்கள் புலன் இன்பத்தும் மன இன்பத்துக்காக செய்யக்கூடிய செயல்கள் நம் மேலும் மேலும் நம் வந்து கட்டப்படுகிறோம், குணத்தில் பாதிக்கப்படுகிறோம். சோ குணத்துல பாதிக்கப்படுனா நம்மளால நம்ம கட்டுப்படுகிறோம். சோ ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு சின்ன ஒரு விளக்கம். இப்போ இப்போ புதுசா வரக்கூடிய டிவோட்டி வச்சுக்கோமே, அவங்க இப்ப வராங்க. அவங்க வந்து ப்ரீவியஸ் லைஃப்ல வந்துட்டு தவறு பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க வந்து அந்த நியூ டிவோட்டியை பாக்குறதுனால அந்த டிவோட்டியை பாக்குறதுனால அவங்க அவங்க எதுவும் ஃபெடப் ஆக மாட்டாங்களா? இந்த டிவோட்டி வந்து தப்பு பண்ணிருக்காங்க, சின்ஃபுல் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தப்பு பண்ணாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆமா. இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம்னா நம்ம தப்பு பண்ணிக்கிறனால்தான் இந்த உலகத்துல பிறக்கும். சோ என்ன பண்ணோம், எப்படி வந்தோம், என்ன தப்பு பண்ணோன்றது முக்கியம் இல்லை. எப்படி நம்ம வந்து இந்த உடலை விட்டு மோட்சத்தை அடைய போகிறோம் அதுதான் முக்கியம். சோ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எப்படி நான் ஜெயிலுக்கு வந்தேன்னு அது ஒண்ணும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நிறைய பேர் நம்ம ஜெயில பாக்குறோம். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான், இல்லைன்னா எதுக்கு ஜெயில இருக்கான்? இப்ப ஜெயில நம்மளும் ஜெயில இருக்கோம், எல்லாருமே ஜெயில இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது நீ எப்படிடா வந்த அப்படின்னு நம்ம கேட்போமா? இல்ல நான் எப்படி வந்தேன்னு கேட்போம். அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்ப வந்து ஆனா உங்களுக்கு எப்படி இந்த ஜெயில விட்டு போறதுன்னு உங்களுக்கு வழி தெரியும். அத நீங்க சொன்னீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. அப்படியா சொல்றா, நானும் வரேன் அப்படின்னு கேட்பாங்க. சோ அதனால வந்து பாவம் எப்படி செஞ்சோம், எப்படி பிறந்தோம், எந்த இடத்துல பிறந்தோம், எப்படி வந்தோம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ட். அப்படியே தெரிஞ்சாலும் ஒண்ணும் இன்பத்தை தரப்போறது இல்ல. துக்கம் தான் வரப்போகுது. ஆனா எப்படி வந்து இந்த பிறப்பிலும்
இந்த ஜட உலகத்தில் பிறந்து பந்தப்பட்டு ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கின்ற பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மறுபிறப்பி வேணாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சம்சார சக்கரத்தில் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக்கிட்டால் அதுதான் புத்திசாலித்தனம். வியாதி எப்படி வந்துன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? நம்ம வந்து டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் கேட்கிறாரு, என்னப்பா டாக்டர் ஜுரம் எப்படி வந்து தெரியல டாக்டர், நல்லா தான் இருந்தேன், 2 நாள் சாப்பிட்டேன், கொஞ்சம் டயர்டா இருந்தது, இன்னைக்கு என்னமோ ஃபீவர் ஆயிடுச்சு. சோ எந்த இடத்தில் வந்து எப்ப கிருமி வந்து நம்ம உடலில் நின்றாச்சு, எப்படி வந்து ஃப்ளூ வந்தது, எப்படி வைரஸ் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கே தெரியாது. நல்லாதான் இருப்போம், அப்புறம் தூங்கி எழுந்ததுக்கு நாளைக்காக தலை வலிக்கும், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வாந்தி எடுப்போம். எப்படி ஆச்சுன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? டாக்டர் கேட்பாரு எப்படி ஆச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. டாக்டர் ஆனா அதையும் வருத்தப்படுறதில்ல. என்ன சொல்றாரு? ஆமா இந்த டைம்ல எல்லாருக்கும் வருதுப்பா, கொஞ்சம் உஷாராரு. இது பரவாயில்ல, நான் மருந்து எழுதி தரேன். நான் டாக்டர் சொல்லியே, நீ எப்படி வந்தது, எந்த இடத்துல வந்தது, எப்ப வைரஸ் வந்தது, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடு, அப்பதான் நான் உனக்கு மருந்து தருவேன் அப்படின்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து இயல்பு, வரப்போறது இயல்பு, வியாதி வரப்போறது இயல்பு, அதெல்லாம் விடு, அதெல்லாம் டயக்னைஸ் பாத்துக்கலாம், இந்த மருந்த புடி, ஃபர்ஸ்ட் சாப்பிடு, குணமாகு, அதுதான் முக்கியம். அது போல நம் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்வதை விட முன்னோக்கி நம் வாழ்வதே மிக சிறந்தது. எப்படி வந்து பாவம் பண்ணோம், எப்படி வந்து இப்படி இந்த நிலைமையில இருக்கோம், ஏன்னா இது வரப்போகுது, இது ஒன்றும் புதுசு இல்ல, பிரச்சனை புதுசு இல்ல, சந்த என்னது துக்கம் வருது வந்து புதுசு இல்ல, இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, இந்த உலகம்னா இப்படித்தான் இருக்கும், துக்காலயம் சசாஸ்வதம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதிர்சனம், டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சோ இதை எப்படி நம்ம முடிவெடுக்கிறது, எப்படி வந்து நம்ம வந்து விடுபடுவது, அதுதான் நம்ம போக்கஸா இருக்கும். அதனால வந்து நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவங்கள், இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய பாவங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விதைகள் அனைத்தும் பக்தி தொண்டினால் வந்து அழியப்படுகிறது. பக்தி தொண்டினால் அனைத்து நம் பாவத்தை பண்ணக்கூடிய விதைகள், அந்த விதையில் வரக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ், அத எல்லாமே வந்து அழிந்துவிடும். எப்படி வந்து ஒரு காட்டுத்தீயில் அனைத்து பாம்புகளும் எரிந்து விடுகிறதோ, அது போல இந்த பக்தி என்ற காட்டுத்தீயினால் நம் பாவம் என்ற அனைத்து பாம்புகளும் எரிந்து சாம்பலாக போய்விடும் அப்படின்றாங்க. இது வந்து நெக்ட் ஆஃப் டிவோஷன்ல. ஓகேங்களா பிரபு? ஓகே பிரபு. ஓகே, வெரி குட். சோ இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாரு. இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல போறாரு? 15, 16 இந்த 2 விஷயத்துல வந்து இந்த 4 வகையான மக்கள் வந்து என்னை சரணடைய மாட்டார்கள், 4 மக்கள் வந்து சரணடைவாங்க அப்படின்ற. சோ கிருஷ்ணர் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எல்லாமே என்னல தான் வருது, ஆனா மக்கள் வந்து என்கிட்ட சரணடைய மாட்டாங்க. ஏன்னா மாய சக்தி வந்து அவங்களை மூடி விடுகிறது அப்படின்ற. யார் என்னிடம் சரணடைகிறார்களோ அந்த மாய சக்தியிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்ற. சோ அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றேன்னா, 4 விதமான மக்கள் என்ன வந்து சரணடைய மாட்டாங்க, மாய சக்தி வந்து ரொம்ப கவர்ந்து விட்டது அவங்களை அப்படின்ற. அதே மாதிரி 4 விதமான மக்கள் வந்து என்னிடம் சரணடைவார்கள் அப்படின்ற. சோ அது நம்ம பார்ப்போம். நம்ம வந்து ஒரு வசனம் பார்க்கிறோம். 4 விதமான மக்கள் என்னிடம் சரணடைய மாட்டார்கள் அப்படின்றத பார்ப்போம். 7.15 நாமாம் துஷ்கிருத்தனோ மூடா பிரபத்யந்தே நராதமஹ மாய பிரகிருத்த ஞான அசுரம் பாவம் ஆசிரிதஹ அப்படின்னு படிங்க. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. துஷ்டர்கள், துஷ்கிருத்தனோ, துஷ்டர்கள், துஷ்கிருத்தனம், கிருத்தனம், சுக்கிருத்தனம்னா வந்து நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள், துஷ்கிருத்தனம் கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய சற்றும் அறிவற்ற மூடர்கள், ஃபூலிஷ், மூடர்கள்னா வந்து முட்டாள்கள், சற்றும் அறிவற்ற முட்டாள்கள், மூடர்கள் மனிதரின் கடைசி நிலை யோகம், அதாவது மனித பிறவில் பிறந்தால் கூட அவர்களோட செயல்கள், அவரோட மனப்பக்குவங்கள், அவரோட எண்ணங்கள் எல்லாம் மிருகத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்கள். மனிதரின் கடைசி நிலையாரும்
நம்ம வந்து இந்த இந்த நகர பாஷையில் சொன்னா காட்டுவாசிகள் அப்படின்னுவாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. மனிதரின் கடைசி கடைநிலையோரம் அதாவது கடைசியில இருக்கக்கூடிய அந்த அப்புறம் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள். இவர்கள் யாருன்னா வந்து ரொம்ப படிச்சவங்க. ஒரு வந்து முட்டாள்கள். அதுக்கப்புறம் கடைசி நிலை இது மாயால் அறிவு கவரப்பட்டவர்கள்னா அதிகமா படிச்ச இந்த ரிசர்ச் நாலேஜ் சயின்டிஸ்ட் அவங்கலாம் வந்து ரொம்ப படிச்சனால வந்து பிரச்சனை ஆயிடும். ஒண்ணு படிக்காதனாலும் பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப படிச்சனாலும் பிரச்சனை. இப்ப ரொம்ப படிச்சனா என்னமா நான் வந்து உருவாக்குனேன், நான் வந்து கட்டு ஆளுவேன், கடவுள்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய், எல்லாம் சயின்ஸ் அப்படின்னுவாங்க. சோ அப்படிப்பட்ட மனிதர்கள். அப்புறம் அசுரனின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான, அதாவது நாத்திகம் பேசணும், ஏத்திஸ்ட். இந்த 4 வகையான மக்கள் என்னிடம் சரணடைவதில்லை அப்படின்ற. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரின் கடைசி நிலையோரும் மாயால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரனின் நாத்திகத்தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. அப்படி எப்படிப்பட்ட மக்கள் சரணடைவாங்க? நம்ம இந்த பொருளுரை படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 4 வகையான மக்கள் சரணடையில எப்படிப்பட்ட மக்கள் சரணடைவாங்க? அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு கிருஷ்ணரு? சுக்ரித்தினோ 4 வகையான சுக்ரித்தினோ. சோ சத்துர்வித பஜந்தே மாம். பஜந்தேனா நான் பஜனம் பண்றவங்க. 4 வித சத்துர்வித பஜந்தே மாம் ஜன சுக்ரித்தனோ அர்ஜுனா. இந்த மக்கள் வந்து சுக்ரித்தனர்கள். யாரு? அர்த்தோ ஜிக்னாசூர் அர்த்தார்த்தி ஞானிஷ பர்தர் சபா. இது படிங்க. பரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். 4 விதமான நல்லோர், அது வந்து 4 விதமான துஷ்டோர். இங்க 4 விதமான நல்லோர் யாருன்னா துயருற்றோர்னா டிஸ்ட்ரெஸ், ரொம்ப கஷ்டங்க. செல்வத்தை விரும்புவோர், பணம் வேணும், செல்வாக்கு வேணும், செல்வந்தர் வேணும். கேள்வியுடையோர், எல்லாத்துக்கும் கேள்வி, இது எப்படி, அது எப்படி, என்ன, ஏன் இப்படி நடந்தது, வாழ்க்கைனா என்ன, ஏன் கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி நடக்குது, ஏன் எல்லாருமே இப்படி பண்றாங்க. சோ இந்த மாதிரி கேள்வி, வாழ்க்கை தன்மையும் பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி கேள்வியுடையோர் அவங்களுக்கு வந்து தேடுறாங்க. அதுக்கான முடிவு கிருஷ்ணர். பூர்ணத்தின் அறிவை தேடும். இது வந்து கடவுள்னா யாரு, அவரை பத்தி எனக்கு தெரியணும், அவரை பத்தி எனக்கு தெரியணும் விருப்பப்படுறேன். அப்படிப்பட்ட மக்கள் ஆன்மீகத்தில். 4 விதமான மக்கள் வந்து கிருஷ்ணரை தேடி வருகிறார்கள், இல்ல ஆன்மீகத்தை தேடுகிறார்கள். என துயரற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூர்ணத்தின் அறிவை தேடுவோர். சோ இங்க வந்து ரெண்டு வசனம் பேசுறார் கிருஷ்ணர். 4 விதமான மக்கள் கிருஷ்ணரை சரணடைவதில்லை. யார் சொல்லுங்க. ரொம்ப படிச்சவங்க. ரொம்ப படிச்சவங்க. மாய அப்ரகிருத ஞானம், அறிவுடையோர். வேற ஒண்ணுமே தெரியாதவங்க. ஒண்ணுமே தெரியாதுன்னா மூடர்கள், மூடர்கள், முட்டாள்கள். அதுக்கப்புறம் இன்னும் 2, மனிதரின் கடைநிலையோர் பிரபு. மனிதரின் கடை, நராதமாஸ்னா மனிதர்கள் கடைநிலை. அதாவது அந்த மனிதர்கள்னா எப்படின்னா, அவங்க கிட்ட சோசியலா பேசுவாங்க, பொலிட்டிக்கல் பேசுவாங்க, அப்புறம் நாட்டில் நடக்கிற விஷயங்கள் பத்தினா பேசுவாங்க. ரிலிஜியன், கடவுள்னா பேச மாட்டாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், அது வந்து ரொம்ப பிரிமிட்டிவ் அப்படின்றோம். அவங்க கிட்ட நீங்க மத்த விஷயம் எல்லாம் பேசுவாங்க. நாட்டுல என்ன நடக்குது, இது என்ன நடக்குது, எங்க வெடிகுண்டு நடக்குது, எங்க போர் நடக்குது, எங்க நல்லா விற்கிறாங்க, எந்த இது நல்லா பொருள் கிடைக்குது. சோசியல்னா வருவாங்க, சோசியல் பார்ட்டினா வருவாங்க, இந்த மாதிரி வந்து வேலை விஷயம்னா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனா கடவுள்னா ஓடுருவாங்க. கடவுள்னா ஐயோ டைம் இல்லை, ஐயோ இது இல்ல,
சோ அந்த மாதிரி வந்து கடைநிலை மக்கள், கடைசி நராதமாஸ் அவங்கலாம் வந்து மனித பிறப்பில் பிறந்தாலும் அந்த ரிலிஜன் ஒத்துக்க மாட்டாங்க, கடவுள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. வேற இன்னொன்னு லாஸ்ட், மாயையால் கவரப்பட்டவர், மாயையால் கவரப்பட்டவர்கள், நல்லா படித்தவர்கள், நல்லா படித்தவர். ஓகே, இன்னொன்னு பிரபு அர்த்தோ அர்த்த அர்த்தி ஞானி ஜிக்னாஸ். அர்த்தோ மீன்ஸ் கஷ்டத்துல இருக்கிறவங்க. அது வேற. என்ன கேள்வி கேட்டீங்க? 4 விதமான மக்கள் சரணடைய மாட்டார்கள். சரணடைய மாட்டார்களா? ஹரே ஆமா. கிருஷ்ணா. ஓகே. ஏத்திஸ்ட் பிரபு. ஏத்திஸ்ட் கரெக்ட். ஏத்திஸ்ட்னா வந்து நாத்திகம் பேசுறது, கடவுளே இல்ல, கடவுளே பொய், இல்லைன்னா நான் கடவுள் நீ கடவுள். இது ஒரு 2 வகையான ஏத்திஸ்ட். ஒண்ணு கடவுளே இல்லைன்றவங்க, இன்னொன்னு வந்து நானும் கடவுள் நீனும் கடவுள், அட போடா நீயும் கடவுள்டா, நீ எதுக்குடா கடவுளை வளர்க்கணும். நாத்திகம் பேசுறது. நாத்திகம்னா மாயாவாதி தன்மைனா எல்லாருக்கும் ஒண்ணுதான், நீ என்ன வேணா பண்ணு, எல்லாம் ஒண்ணுதான், அந்த கடவுளும் ஒண்ணுதான், கல்லும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான், நானும் நீனும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், ஆனா சாப்பிட மட்டும் நீ வேற நான் வேற. சோ இந்த மாதிரி நாத்திகமான மாயத்தன்மையை பேசுவர்கள் நாத்திகம் பேசுவதுன்னா கடவுள்லாம் பொய், கடவுள்லாம் கிடையாது அப்படின்றது. சோ இந்த மாதிரியான 4 விதமான மக்கள் கிருஷ்ணரை சரணடைய மாட்டார்கள். அப்ப 4 வித மக்கள் வந்து கிருஷ்ணரை தேடி வருகிறார்கள். அந்த 4 வித மக்கள் யாராரு? அறிவை தேடுபவர்கள். அறிவை தேடுபவர்னா எந்த மாதிரி அறிவு? கடவுளை பற்றியான அறிவை தேடுபவர்கள், ஞானி. கடவுளை பற்றி அறிவை தேடுபவர்கள். சூப்பர். வேற? பொன்பொருள் தேடுவோர். பொருள், செல்வம், வெல்த், காசு வேணும், பொருள் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், ஏதோ ஒண்ணு வேணும், அர்த்தமுள்ள ஒரு விஷயம் வேணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எனக்கு அர்த்தமுள்ள ஒரு விஷயம் வேணும் அப்படின்றவங்க. வேற? மெய்ஞானத்தை தேடுவோம். மெய்ஞானம், அது ஓகே. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறவங்க. முக்காவாசி பாத்தீங்கன்னா 99 விளக்காடுகள் ஆன்மீகத்தில் வரக்கூடிய கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம்தான். கஷ்டனால வருகின்ற மக்கள். அந்த கஷ்டம் ஏதோ ஒண்ணு, சக்தி ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து பிரச்சனை, ஏதோ ஒண்ணு என்னால முடியல, எனக்கு உதவி தேவைப்படுகிறது. சோ அந்த கஷ்டம்னால வருகின்ற மக்கள். அதுக்கப்புறம் 4வது பணம் காசு வேணும்னு சொல்லி போறாங்க. பணம் காசு, கேள்வியுடையவர்னா இன்குசிட்டிவ் ஞானம். பணம் வேணும், காசு வேணும், துக்கம் போகணும், டிபிக்கலா இருக்குல்ல, கஷ்டம் போகணும் சாமி, காசு வேணும் சாமி, எல்லா அறிவை கொடு சாமி. நம்ம இதுதான் கேட்டகரி. ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கேட்டகரியில மாட்டிப்போம். நம்ம போய் என்ன, எல்லா கஷ்டமும் போகணும் சாமி, எனக்கும் கஷ்டம் போகணும், எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் லிஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கோம், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லா கஷ்டமும் போகணும் சாமி. இன்னும் அதுக்கப்புறம் என்ன, கஷ்டம் போனா விட்டுருவோமா? இல்ல, காசு வேணும் சாமி, இது வேணும் சாமி, வீடு வேணும் சாமி, எனக்கு அது வேணும் சாமி, இது வேணும் சாமி, ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் கேள்வி, ஏன் சாமி எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் மட்டும் இப்படி நடக்குது, நீ இருக்கியா இல்லையா, ஏன் நீ வந்து பேச மாட்ட? சோ இந்த மாதிரி இன்குசிட்டிவ். அதுக்கப்புறம் உண்மையா அந்த லாஸ்ட் கேட்டகரி வந்து ரொம்ப ரேர். நீ கடவுள் யாரு, கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும், பகவத்கீதை நான் படிக்க போறேன், இல்லைன்னா யாருக்கு நான் கேட்க போறேன். சோ இந்த மாதிரியான கேட்டகரி. சோ இந்த 4 வகையான கேட்டகரி. சோ இதை நம்ம வந்து பொருளுரையில பார்க்க போறோம். நம்ம வந்து பொருளுரையில வந்து இந்த 8 வகையான மக்கள் என்னென்னன்றதை நம்ம வந்து நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த 8 வகையான மக்கள் மட்டும் ஃபுல்லா பார்க்க போறோம். நிறைய பேர் பிரசன்டேஷன் கேட்டிருந்தீங்க. நான் அந்த பிரசன்டேஷன் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். சோ வந்து இந்த 8 வகையான மக்கள்ல வந்து ஹரே கிருஷ்ணா பிரபு, any குரூப்ல ஆட் பண்ணி விடுங்க பிரபு ப்ளீஸ். ஓகே, நான் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுறேன், சண்டே கிளாஸ் குரூப். சோ அது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து 8 வகையான மக்கள். இந்த 8 வகையான மக்களை பார்க்க போறோம். இந்த 8 வகையான மக்கள்ல வந்து 4 பேர் வரமாட்டாங்க, 4 பேர் வராங்க. சோ அவங்க யாரு, அதுக்கான உதாரணம் என்ன? இந்த 4 வகையான மக்கள் வந்து கிருஷ்ணரை தேடி வராங்களே, அவங்களுக்கான அவங்க என்ன ஒரு உதாரணமும் இருக்கு. புராணத்துல வந்து
எப்படிலாம் பக்தர்கள் ஆனாங்க. சோ இந்த அதாவது வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு 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 கோட்பாடாக இதுதான் இப்படிதான் வரணும் கடவுள் கிட்ட அப்படின்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணர் வந்து நீங்களாம் வந்து உனக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது, உனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, உனக்கு வந்து எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது, அப்பதான் நீ ஆன்மீகத்துல வரணும் அப்படின்னு சொல்லவே இல்லை கிருஷ்ணர். சோ சராசரியான ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழும் பொழுது நேரிடும் சில துக்கங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்ல நீ வா கிருஷ்ணர் கிட்ட வான்னு சொல்ல. சோ கிருஷ்ணர் வந்து அது அவரை பத்தி சொல்லுவார். இந்த மாதிரி மக்கள் வராங்களே அவங்க எல்லாம் யாரு, அவங்களோட குணம் என்ன அப்படின்றத சொல்லுவார். சோ வந்து எப்படி ஆன்மீகத்துல வரோம், எந்த நோக்கத்துல வரோன்றது வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கு வந்து தகுதி கிடையாது. சோ ஆன்மீகத்துல வந்து ஒரு பௌதீக தகுதியை வந்து நம்ம வைக்க முடியாது. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தாதான் நீ வந்து ஆன்மீகத்திலே வர முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. சோ அதுதான் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். உன் பிறப்போ, உன்னோட வளர்ப்போ, உன்னோட குணமோ, உன்னோட செல்வமோ எதுவுமே தேவையில்லை. பௌதிகமா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உன்னை தடுத்து நிற்பதில்லை. நீ வந்து ஆன்மீகத்துல வரணும்னா நீ வரலாம். நீ இந்த குடும்பத்துல பிறந்திருக்கணும், நீ இந்த கண்டத்துல பிறந்திருக்கணும், இந்த மொழியை பேச வேண்டும், இந்த கலாச்சாரத்தை நீ பின்பற்ற வேண்டும், அப்படி கிடையவே கிடையாது. கிருஷ்ணா அது சொல்லவே இல்லை. சோ எப்படி வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம். ஆனா எப்படி வந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி வந்து அதை சரி செய்து கொள்கிறோம். சோ குவாலிஃபிகேஷன் இல்லாம ஒரு விஷயத்த தராங்க. அந்த விஷயத்த நம்ம பின்பற்றணும்னா நம்ம குவாலிஃபைடா ஆயிடலாம். சோ நம்ம வந்து இப்ப பௌதிகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த, ஒரு ஜாபோ, ஒரு கல்யாணமோ, ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்த உங்ககிட்ட தராங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்பாங்க, உன் தகுதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. தகுதி இருந்தாதான் உள்ள வர முடியும். ஒரு கம்பெனில வேலைக்கு போனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரெஸ்யூமை கொடு, உன்னோட படிப்பை கொடு, உன்னோட ரெஃபரன்ஸை கொடு, உன்னோட பேக்ரவுண்ட் செக் கொடு, உன்னோட ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸை கொடு, இதை கொடு, அதை கொடு, எல்லாத்தையும் பண்றான். எல்லாத்தையும் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியில இருக்கா இல்லையான்னு அவன் சொல்லுவான். ஓ ஆமா, 1000 பேர் அப்ளை பண்ணாங்க, 100 பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, 50 பேரை இன்டர்வியூ கூப்பிடுறோம், 10 பேரை செலக்ட் பண்றோம், 5 பேர் லாஸ்ட்ல ஃபில்டர் பண்றோம், கடைசியில ஒருத்தருக்கு தான் வேலை தருவோம் அப்படின்றான். சோ இது வந்து பௌதீக லாஜிக். பௌதீக லாஜிக்ல பொறுத்தவரை என்ன, ஃபர்ஸ்ட் உன்னோட தகுதி என்ன, ஃபர்ஸ்ட் உன்னோட இது என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு கட்சியில இருக்கா இல்லைன்னு கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆன்மீகத்துல அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் நீ வா, நீ தகுதியே இல்லைனாலும் எடுத்துக்க, போ பக்தி தொண்டு பண்ணு, கடவுளுக்கு சேவை பண்ணு. கடவுளுக்கே சேவையா? நம்ம வந்து சாதா ஒரு கம்பெனி சிஇஓ சேவை பண்றதுக்கு 10,000 இன்டர்வியூ வைக்கிறான். ஒரு பௌதிக மனிதனை நம் தொண்டு செய்வதற்கு 10,000 இன்டர்வியூ வைக்கிறான். 10,000 பேரை செலக்ட் பண்றான், இன்டர்வியூ வைக்கிறான், 10, 15 இன்டர்வியூ வைக்கிறான். அதுக்கப்புறம் கடவுளுக்கே சேவை பண்றதுக்கு வந்து தகுதி இல்லைன்றான். ஆன்மீகத்துல கடவுளுக்கே நம்ம சேவை பண்றதுக்கு தகுதி எதுவுமே இல்லை. இல்ல வாங்க, பண்ணி வேணுமா, உனக்கு என்ன பணம் வேணுமா, கடவுள்கிட்ட வேண்டிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம அந்த தொண்டு கிடைக்கும் பொழுது, நம்ம பக்தி ஆன்மீகத்தில் நம்ம தொண்டு பக்தி செய்யும் பொழுது, இல்ல ஆன்மீகத்தில் நம்ம வந்து ஆன்மீக செயல் செய்யும் பொழுது நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிறோம். அது பண்ணும் பொழுது நம்மள வந்து அந்த அந்த பெற்ற ஒரு விஷயத்துக்கான தகுதியை வளர்த்துக் கொள்கிறோம். அதுதான் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். சோ பௌதிகமான ஒரு தகுதி. அதான் கிருஷ்ணன் இங்க வந்து பகவத்கீதையில சொல்றாரு, உனக்கு செல்வம் வேணும், செல்வம் வேண்டவன் வந்து என்கிட்ட வரான். ஆனா கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதுதான் முக்கியம். அதுதான் நம்மளை பக்தியில் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொள்கிறது. நம் மனப்பக்குவம் என்ன, மென்டல் ஆட்டிடியூட் என்ன. நம்ம ஒரு விஷயம் தேடி கண்டி நம்ம கிருஷ்ணர் கிட்ட போறோம், அந்த விஷயம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அந்த விஷயம் கிடைக்குது. கிடைச்சக்கு அப்புறம் நம்மளோட மென்டல் ஆட்டிடியூட் என்ன, அந்த கிருஷ்ணர் வந்து சொல்ல போறாரு. கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, அதாவது வந்து ஒரு விஷயத்தை தேடி நம்ம வந்து கிருஷ்ணன் கிட்ட போனாலும் அந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஆசை போகிறது. சரி, நம்மளுக்கு வந்து காசு வேணும், கிருஷ்ணன் கிட்ட போறோம், பக்தி தொண்டு செய்யறோம், காசே வந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், சே இதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நீ இதுக்கு தானே வந்த. பட் ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம இதயத்தை மாட்டுகிறார். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தேடி போனாலும் திருப்பியும் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரிகிறது, ஓ அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ உதாரணம் வந்து துருவ மகாராஜ். துருவ மகாராஜுக்கு வந்து அவங்க அப்பா விட பெரிய கோட்டை வேணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவர் மடியில வைக்காம தள்ளி விட்டுறாரு. அப்ப அவங்களோட சின்னம்மா
துருவ மகாராஜ் அப்பாவுக்கு வந்து 2 பொண்டாட்டிகள். அவர் வந்து அந்த அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து இந்த இடம் கிடையாது. ஏன்னா நீ என் வயிற்றுல பிறக்கல அப்படின்றாங்க. துருவாவுக்கு ஒரு தம்பி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் வந்து உன் தம்பிக்கு தான். ஏன்னா நீ வேற்று மாற்றார் பிள்ளைன்றார். நீ வந்து முதல் தாரத்தோட பையன். உனக்கு இந்த தகுதி கிடையாது. ஏன்னா நீ என் வயித்துல பிறக்கல. நீ போ அப்படின்றாங்க. சோ இதை கேட்ட துருவாக்கு வந்து மனசு உடைகிறது. அவங்க அப்பாவை பாக்குறாரு. அப்பா என்ன சொல்றாரு? அப்பா ஒண்ணுமே பண்ணல. தலை குனிஞ்சு நிக்கிறார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து 2வது தாரம் வந்து ரொம்ப பிடிக்கும். முதல் தாரத்தோட. அதனால எதிர்த்து பேசுறதுக்கு அவருக்கு வந்து சக்தி இல்ல. துருவா வந்து ரொம்ப கோவம். அதாவது அந்த கோவம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாம்பை வந்து நசுக்குனா, அந்த பாம்பு வந்து மூக்குல இருந்து அந்த வெப்பம் காற்றோட சீற்றடிக்கும். சிஸ்ன்னு அந்த மாரி கோவம். ஏன்னா வந்து துருவம் வந்து ஒரு சத்திரியர். சத்திரியர் வந்து அவமானம் வந்து சாவை விட மிக கொடுமையானது. இதுல நம்ம பார்த்தோம் இல்லையா? 3வது அத்தியாயத்துல. "தி பெர்சன் ஹூ இஸ் ஹானர்ட், டிஸ்ஹானர் இஸ் வொர்ஸ் தென் டெத்ன்றாங்க." அப்படிப்பட்ட ஒரு கோவத்தோட அவங்க அம்மா கிட்ட போறாரு. யாரு? துருவ மகாராஜ். அந்த கோவத்தோட துருவ மகாராஜ் போனோனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன பண்றது? அதுதான் உண்மை." ம். சோ அவங்க துருவா கேட்கிறாரு. "இதுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்கு. நான் வந்து பெரிய கோட்டைய கட்டணும். அப்பாவ விட செல்வந்தரா ஆகணும். என்ன பண்றது? எப்படி வாங்க?" அப்ப வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாருக்கும் ஏதாவது தேவைன்னா கடவுள்கிட்ட தான் போய் கேட்பாங்க. நீனும் கடவுள்கிட்டயே போய் கேளு" அப்படின்றாங்க. உடனே துருவா கேட்கிறாரு, "கடவுள் எங்க இருப்பாரு அப்போ?" அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "எல்லாரும் காட்டுக்கு தான் போவாங்க கடவுள பார்க்கறதுக்கு. நீனும் காட்டுக்கு வேணா போ" அப்படின்னு. அப்படி சொல்ற. காட்டுல இருப்பான்னு. அப்போ உடனே வந்து துருவ மகாராஜ் என்ன பண்ணாரு, காட்டுக்கு போறாரு. ம். காட்டுக்கு போகும்போது நாரத முனிய பார்க்கிறாரு. நாரத முனி வராரு. "துருவா, நீ எங்க போற?" அப்படின்னு கேட்கிறாரு. துருவ மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, "நான் காட்டுக்கு போறேன். விஷ்ணுவ பார்க்க போறேன். அவர்கிட்ட நான் வந்து இந்த ஆசைய சொல்லி கேட்க போறேன்" அப்படின்னு. உடனே நாரத முனி என்ன சொல்றாருன்னா, 5 வயது பையன் நீ. விளையாட்டுத்தனமா பண்ணாத. பேசாம வீட்டுக்கு போ. சும்மா விளையாடாத" அப்படின்றாரு. துருவ மகாராஜ் வந்து அந்த இடத்துல வந்து சரின்னு திரும்பல. அவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு உதவுற மாரி ஏதாவது உபத்திரம் சொன்னா சொல்லுங்க. இல்லன்னா இந்த மாரிலாம் தடுத்து நிக்காதீங்க" அப்படின்றாரு. ம். "எனக்கு உதவக்கூடிய ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லன்னா என்னெல்லாம் தடுத்து நிறுத்தாதீங்க" அப்படின்றாரு. இதை பார்த்த நாரத முனி ஆச்சரியப்படுகிறார். 5 வயது சிறுவன் அ என்ன ஒரு டிட்டர்மினேஷன், என்ன ஒரு வில் பவர், தன்னை அடைய வேண்டும், தன் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் காண்டி காட்டுக்கு போறார். என்னதான் ஒரு எண்ணம் வந்து தப்பா இருந்தாலும், எதுக்காக போறார் காட்டுக்கு? சேவைக்காக போகவில்லை. பக்தியை வளர்ப்பதற்காக போகவில்லை. சம்சார சக்கரத்தில் வெளிவருவதற்காக போகவில்லை. பௌதிகமாக இருக்கக்கூடிய அரண்மனையை அதாவது வந்து கட்டுவதற்கும், தன் தந்தையை விட அதிக செல்வம் பெறுவதற்காக விஷ்ணுவை கேட்பதற்காக போகிறார். ஆனா வந்து டெஸ்ட் பண்றாரு. யாரு? நாரத முனி டெஸ்ட் பண்றாரு. நாரத முனி டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? அவர் வந்து அவர் வந்து "நீ வந்து சின்ன பையன். உன்னால முடியாது. நீ போயிடு வீட்டுக்கு" அப்படின்றாரு. துருவான் சொல்லி, "இல்ல, இல்ல. நான் வந்து சத்திரியன். நான் வந்து முடிவு எடுத்துட்டேன்னா, முடிவு எடுத்தது தான். எனக்கு உதவுனா சொல்லுங்க" அப்படின்றாரு. அப்போ வந்து நாரத முனி என்ன சொல்றாருன்னா, ஒரு மந்திரத்த தருகிறேன். நீ இந்த மந்திரத்த நீ வந்து உபதேசித்தா கடவுள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட வந்து கடவுள் வந்து அவர் 6 மாசத்துல வந்து கடவுள பார்க்கிறார். விஷ்ணுவ பார்க்கிறார். தியானம் செய்கிறார். 6 மாசத்துல விஷ்ணு வருகிறார். விஷ்ணு வந்து கேட்கிறாரு, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கிறார். அப்ப துருவ மகாராஜ் அந்த ஸ்ரத்தையுடன் அந்த பக்தி தொண்டை மந்திர தன் குரு நாரத முனியிடமும் கிட்ட அந்த பெறப்பட்ட கிடைக்கப்பட்ட அந்த மந்திரத்தினால வந்து பண்ணனால அவர் இதயம் மாற்றப்படுகிறது. எந்த காரணத்துக்காக அவர் வந்து காட்டுக்கு போனாரோ, எந்த நோக்கத்துக்காக அவர் தியானம் செய்தாரோ, அதை வந்து துச்சமாக பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து டைமண்ட்ன்னு நெனச்சேன். ஆனா அது வந்து ஒரு புரோக்கன் பீஸ் ஆஃப் கிளாஸ்க்கு ஆசைப்படுறேன்" அப்படின்றார். நான் நெனச்சு கேட்டது விஷயம் வந்து உண்மையா எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணாடி தூள்கள் போல இருக்கிறது. இதுக்கா நான் ஆசைப்பட்டேன்னு எனக்கு வந்து வெட்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன் அப்படின்றாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. ஆனா விஷ்ணு என்ன சொல்றாரு, "இல்ல, நீ வந்து உனக்கு என்ன ஆசைப்பட்டியோ நான் தரேன். அது முடிந்தக்கப்புறம் நீ வந்து என்னை மோட்சத்தை அடைவார்" அப்படின்றார். "நீ என்ன ஆசைப்பட்டியோ அது தரேன். ஆனா அந்த ஆசைப்பட்டது முடிஞ்சக்கப்புறம் நீ வந்து மோட்சத்தை அடைவார்" அப்படின்னு. ஆனா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. துருவ மகாராஜுக்கு அந்த தியானம் முடிஞ்சவரும் கிருஷ்ணர் குடுத்தாலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ என்னதான் வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக, தப்பான நோக்கத்துக்காக ஆன்மீகம் வந்தாலும் கூட,
அந்த ஆன்மீக செயல் வந்து இதயத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் நம்ம வந்து கேட்ட விஷயம் வந்து வந்தாலும் வரலனாலும் சரி, கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர் மேல ஈர்ப்பு ஏற்படுகிறது. அதுதான் முக்கியம். ஓகே, வேற ஏதாவது கேள்வி எதாவது இருக்கா நம்ம பார்த்த விஷயம்? பிரபு, ம் ஆஹ் எனக்கு ஒரு கேள்வி. என் பையன் தான் கேட்டான் இந்த கேள்விய. நமக்கு வர துன்பங்கள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு எந்த துன்பமும் வராது. ஆனா வந்து அவருக்கு வந்து இறப்பு எப்படி இறப்பே இல்லையாமா அப்படின்ற என்கிட்ட கேட்டான் பையன். அதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது என் பையனுக்குன்றது எனக்கு தெரியல பிரபு. நீங்க ஏன்னா அந்த நைட் வேட்டைக்காரன் வந்து நைட் நேரத்துல காலைல நம்ம சூரியனை பாக்குறோம், நைட் நேரத்துல காணாம போயிடுது. அதனால சூரியன் வந்து செத்துச்சா? நீங்க அவங்க கிட்ட கேளுங்க சூரியன் எங்கடான்னு. அப்ப என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்லுவான்? நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா அது இறந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது. சூரியன், நிலா அந்த மாதிரி அடுத்த நாள் திருப்பி அது வரும். ஆனா அது நம்மள கண்ட்ரோல் பண்ணாது. அதோட எப்ப வருமோ அது இஷ்டம் அது வரும். நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அது இஷ்டம் அது போயிடும். ஓகே இல்லைங்களா? நம்ம தெரியலன்னா அதுக்காக வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல அவதாரம்ன்றாங்க. கிருஷ்ணர் வந்து பிறப்பு இறப்பு கிடையாது. நம்மளுக்குதான் பிறப்பு இறப்பு. கடவுள் சொல்லும் போது அவதாரம்ன்றாங்க. அவதாரம்னா மேல இருந்து வருது. ஓகே அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ், அதாவது ஆங்கிலத்தை சொன்னா கடவுள் வந்து அப்பியரன்ஸ், அவிர்பாவ திருபாவ அப்படின்றாங்க சமஸ்கிருதத்துல. அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ்னா தோன்றுகிறது, மறைகிறது. நம்ம வந்து பிறக்கிறோம், இறக்கிறோம், இது வேற. சோ அவனோட 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 புரிதலுக்காக சூரியன் வந்து நம்மளுக்கு தெரியுது, அப்புறம் வந்து அது வந்து மறைஞ்சிருது. ஈவினிங்ல மறைஞ்சதுனால வந்து சூரியன் செத்து போச்சுன்னு இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். திருப்பி அடுத்த நாள் வந்து சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது போல வந்து பகவான் வந்து அவதரிக்கிறதும் அப்புறம் வந்து டிசப்பியர் ஆகிறதும் அதே மாதிரிதான். தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எப்போ என் பக்தர்கள் துன்பம் அடைகிறார்களோ, எப்போ வந்து அரக்கர்கள் வந்து ஓங்குகிறார்களோ, எப்போ வந்து தர்மம் சீர்குலைக்கிறதோ அப்ப நான் வருகிறேன் அப்படின்ற. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்பஸ் மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆன மறைஞ்சிட்டாரு. ஓகே ஓகே பிரபு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து பிறப்பும் இறப்பும் கிடையாது. நம்ம உடல் வந்து பிறப்பு இறப்பே தவிர ஆத்மாக்கு பிறப்பு இறப்பே கிடையாது. எப்படி வந்து ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னா புது ட்ரெஸ் போடுறோம். புது ட்ரெஸ் போடும் போது நம்ம புதுசாயிரமா? இல்ல, அதே மனிதன் தான். இப்ப புது ட்ரெஸ் போட்டோன்னே உங்க பையன் வந்து புதுசாயிரானா? இல்ல. எல்லா வாட்டியும் புது ட்ரெஸ் போடும் உங்க பையன் மாறிடானா? இல்ல. என்னதான் அந்த பையன் வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது வேற ட்ரெஸ் போட்டாலும் பையன்றது அந்த பர்சனாலிட்டி சேம் தான். ஆனா வேற ட்ரெஸ் மாறுது. சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா 2வது அத்தியாயத்துல வசாம்சி சீனானி யதா விதாய அப்படின்றாரு. அதாவது வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து தன் உடல் அந்த ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போகும்போது அதை விட்டுட்டு புது ட்ரெஸ் போறானோ, அதே போல இறப்புன்றது வந்து அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு புது உடலுக்கு போகிறது. அவ்வளவுதான். சோ அப்ப நம்மளுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. கிருஷ்ணருக்கு நம்மளுக்கும் கிடையாது. ஆனா இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலு. குழந்தைக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்லணும், ஏன்னா அவனுக்கு புரியாது. பட் ஆனா நம்ம சூரியன் உதாரணம் சொல்லலாம். சூரியன் வந்து அஸ்தமிக்கிறதும் நிலா பாக்குறதும் நம்மளுக்கு கண்ணுல தெரியலன்னா, ஆனா அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்தனா தெரியும். சூரியன் நம்மளுக்கு இல்லைன்னா, இப்ப நம்ம நாட்டுல இல்லைன்னா அமெரிக்கால சூரியன் இருக்கு, அதே சூரியன் தான். ஆனா நம்ம நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, ஆனா அமெரிக்கால இருக்கு. அமெரிக்கால இல்லும் போது நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் இருக்கு, நம்ம கண்ணுக்கு வந்து எப்ப தெரியுமோ தெரியுது, அதே மாதிரி தெரியாம போகுது. அவ்வளவுதான். ஓகேங்க ஓகேங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த குரூப்ல கொஞ்சம் சேர்த்து விடுங்க பிரபு. நான் அந்த குரூப்ல இல்ல, நான் அடிலேட்ல இருக்கேன். அந்த குரூப்ல மட்டும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க, பகவத்கீதா குரூப். இந்த குரூப்போட லிங்க் வந்து நான் வேணா இதுல போட்டு விடுறேன், சாட் பாக்ஸ்ல இப்பயே போட்டு விட்டுறேன்.
சரிங்க பிரபு. ஒரு நிமிஷம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த சாட் பாக்ஸ்ல போட்டேன். சரி, இந்த குரூப்ல சேர்னா இந்த சாட் பாக்ஸ்ல இருக்க அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் அந்த குரூப்ல சேர்ந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பணும்னா நீங்க அனுப்பிச்சிடலாம் இந்த குரூப் லிங்க். ஓகே, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பொறுமையா இந்த பகவத்கீதா உரையாடல் நம்ம கேட்டதுக்கு. அடுத்த வாரம் நம்ம சுவாரஸ்யமா இந்த 8 வகையான மக்கள் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாத். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா.